நிறையா இங்கிலீஷ் புத்தகங்கள் தான் படிச்சிருக்கேன், தமிழ் கம்பேர் பண்ணது. ஸோ மதன் என்கிட்ட முதல்ல கொடுத்தப்போ நான் கேட்டேன், என்னால் அது முடியுமா தெரியலன்னு. அண்ட் புத்தகங்களே ரொம்ப கம்மியாக படிக்கிற ஆள் தான் நான். அதுலேயும் காதல் கவிதைகள் படிக்கிறதே இல்லை. ஏன்னா எனக்கு பெண்களை எப்படி சித்தரிப்பாங்கங்கிறது பார்த்தா மென்மை இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ படித்தா என்னால் பெண்ணாக கூட ஃபீல் ஆக முடியாதுங்கிறதுனாலே நான் படிக்க மாட்டேன். ஆனால் எப்போ இந்த புக்கு கையில் வந்ததோ, மகா பிடாரின்னு பேர் இருந்ததோ, அப்போவே எனக்கு காதல் கவிதைகள் எல்லாமே பிடிச்சிருச்சு. ஏன்னா என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது, பெண்கள்லாம் இப்படி தான் ஒரு கட்டமைப்புக்குள்ளே இல்லாமல் என்ன மாதிரி இருக்க பெண்களுக்கும் காதல் கவிதைகள்லாம் எழுதுவாங்க அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு புரிஞ்சது ஒன்று. இரண்டாவது, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் நிறையா கவிதைகள் படிக்கிறப்போ இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லையும் சரி ஹீ, ஹர், ஷீ, அவள், அவள்னு நிறையா வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஜெண்டர் நியூட்ரலாக இருக்காது. நான் படிக்கிறப்போ ஒரு ஆண் எழுதியிருந்தால் அது பெண்ணை நோக்கி தான் எழுதுகிறாங்கங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்குவாங்க. ஸோ நான் படிக்கிறப்போ என்னால் அதை பர்சனலாக ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் அவங்களோட நிறைய கவிதைகளை நான் படித்தப்போ அது எல்லாமே ஜெண்டர் நியூட்ரலாக இருந்தது. ஸோ என்னாலேயும் அது புரிஞ்சுக்க முடியும், என்னை காதலிக்கிறவர் படித்தாலும் அது புரிஞ்சுக்க முடியும், அவங்களால இன்னொரு ஜெண்டராக அதை பார்க்க முடியும். இது ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நன்றி. ரொம்ப நுட்பமான பார்வை தான் நீங்கள் பார்த்துருக்கிறது. நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா, பிடாரி அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக வந்து இந்த சமூக நீதியினுடைய வெற்றியினாலும் பல இன்றைக்கி பெண்கள் வந்து ஒரு அரங்கத்துக்குள்ளே வந்து கவிதையை பற்றி இப்படி பேசுவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குல்ல, அதற்காக நாம் ஒரு முறை நமக்கு நாமே கைத்தட்டி கொள்ளலாம். ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு கவிதையை பற்றியோ இலக்கியத்தை பற்றியோ பேசி சொல்வதற்கு இல்லையா, அது ரொம்ப ஆச்சரியகரமானது. உங்கள் பார்வை ரொம்ப நுட்பமாக இருந்தது.